ஹாய்ங்க. இன்றைக்கி எல்லோ பம்ப்கின் வச்சு தான் என்னோடய 11 மந்த் பேபிக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எல்லோ பம்ப்கின் வந்து நிறைய நல்லது இருக்குதுங்க. விட்டமின் ஏ இருக்குது, பாப்பாவோட ஐஸ்க்கு, க்ரோத்துக்கு, அப்புறம் அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை கண்டிப்பாக கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக பாப்பாவுக்கு இதை கொடுத்துருங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1½ ஸ்பூன் அரிசிக்கு 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லை கீ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் சாப்பாடு ஊட்டும்போது நான் அதில் வந்து கீ சேர்த்துப்பேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டு 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பம்ப்கினையும் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச அரிசியும் பருப்பு இருக்குல்ல அதையும் போட்டுட்டு அது கொஞ்ச நாள் இது ஒன்று தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 6 விசில் விட்டிங்கனாலே நல்லா குழஞ்சி வந்துடும் மசிச்சு. உங்களுக்கு கொஞ்சம் 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் பேபினா மிக்சிலே கிரைண்ட் பண்ணி கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நீங்கள் சுடுதண்ணி வச்சு எப்பவுமே குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது சுடுதண்ணி வச்சு கொடுத்துருங்க. உங்கள் பாப்பா நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.